உனக்கு ஏதாவது ஆயிருமோன்னு கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன் கதிர். கவலைப்படாத, எனக்கு தான் ஒன்றும் ஆகலைல்ல. என்னை தனியா விட்டு போயிருவியோன்னு நினைச்சு பயந்துட்டேன். நான் எப்படி உன்னை தனியா விட்டுட்டு போவேன்? எனக்கு என்ன ஆச்சு? கரண்ட் கட் ஆயிடுச்சு. எலக்ட்ரிஷியன்ஸ் ரெடி பண்ணிட்டு போனாங்க. நான் கிரைண்டர்ல அரிசி போட போனேன். நீ ஓடி வந்து என்ன தள்ளி விட்டு என்ன காப்பாத்த போகும்போது தெரியாம உன் கை கரண்ட்ல பட்டு ஷாக் அடிச்சிருச்சு. அப்போ கடவுள் மாதிரி ஒரு அம்மா வந்து கனெக்ஷனை கட் பண்ணி உன்னை காப்பாத்திட்டாங்க. அம்மாவா? யார் அவங்க? யாருன்னு தெரியல. சாப்பிடதான் வந்தாங்க. வந்ததும் அவங்க உன்னதான் விசாரிச்சாங்க. என்னையா? எனக்கு தெரிஞ்சவங்களா? உனக்கு தெரிஞ்சவங்களா தான் இருக்கணும். அவங்க என்ன நீ கதிரோட மனைவியான்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எங்க அவங்க? அவங்கள காணல கதிர், போயிட்டாங்க போல இருக்கு. நம்ம ஹோட்டலையே காப்பாத்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்ல வேண்டாமா? அவங்க பேரையாவது கேட்டியா? சிவரஞ்சனின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. சிவரஞ்சனியா? எங்க இருக்காங்க? இங்கதான் இருந்தாங்க. இப்படிதான் போயிருப்பாங்க. கதிர், நீங்க நினைச்சா என்ன பார்க்கலாம்ல. நான் தான் உங்களை பார்க்க முடியல. நீங்க என்ன பாருங்கம்மா. நீங்க முன்னாடி வந்து நிக்கணும்மா. நான் உங்க மடியில படுத்து தூங்கணும். அம்மா, எனக்கு புரியுதுமா. வந்தது நீங்க தான். என்னை காப்பாத்தினதும் நீங்க தான். எனக்கு ஒரு பிரச்சனை, என்னை காப்பாத்துங்கன்னு சொன்னதுக்காகவே வந்தீங்களா?